மணிரத்னம் இது மாதிரி பல சர்ச்சைகள்ல எல்லாம் சிக்கி மீண்டு வந்தார். அந்த படம் பெருவெற்றி அடைந்தது. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் விஸ்வரூபம் படம். அவர் வந்து உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் வந்து மத நல்லிணக்க கருத்துக்கள்ல ரொம்ப முக்கியமானவர். அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் அவங்களோட வந்து தோழமை பாராட்டுவது, அவங்களோட வந்து நல்லிணக்கமாக இருப்பதுங்கிறதுக்காக ஹிந்து ராம், கமலஹாசன், இந்த ஆற்காடு இளவரசன் சொல்லக்கூடியவங்கலாம் சேர்ந்து கம்யூனல் ஹார்மனின்னு ஒரு இயக்கமே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்த உடனேயே அவர் படம் ஓட முடியாது. அவர் படத்து மேல தாக்குதல். இப்ப எப்படி தக் லைஃப் நடக்குதோ அது மாரி நடந்தது. நடந்தபோது கமலஹாசன் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் இனிமேல் இந்தியாவிலே இருக்கல போறேன்னாரு. நான் கேட்கிறேன், இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன கருத்து சொல்றாரு? கமலஹாசன் இந்தி கூட்டணியில இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் இல்லையா? அந்த மக்கள் நீதி மையத்தின் மூலமாக அவரு இதே இப்போ இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா அவருக்கு பதவியேற்பு விழால கலந்துக்கிறதுக்கு போனாரு. இன்னைக்கு அந்த சித்தராமையா எவ்வளவு சின்ன அரசியல் பண்றாரு பாருங்க. ரொம்ப மோசமான அரசியல். மொழிவெறி அரசியல். அத வந்து தூண்டி விடுறாரு சித்தராமையா.